ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிரை வச்சு தோசை தான். இந்த தோசை வெரைட்டி எதுக்குன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதி பேர்த்துக்கு பச்சை பயிர் குழம்பு பிடிக்காது. அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 1 கப் பச்சை பயிறு, 1/2 கப் அரிசி, இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, சாதா அரிசியாக இருந்தாலும் சரி, நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் 6 to 7 hours ஊறணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்சதை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நமக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தண்டோடு இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தருதருன்னு இருக்கக்கூடாது. 2-3 டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறப்ப நல்லா வரும். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு மாவு ஊற்றுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சு அது நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்ச பச்சை பயிறு தோசை மாவு ஊற்றி நல்லா லேசாக எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. குட்டீஸ் கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றுங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மொறு மொறுன்னு டேஸ்ட்டான பச்சை பயிறு தோசை ரெடி. இது கூட காரமாக ஏதாவது சட்னி சர்வ் பண்ணுங்கள். நான் கார சட்னி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த தோசை வெரைட்டியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.